இந்த வீடியோல ப்ராமிஸ்ல ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து பார்க்கலாம். என்ன மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மெத்தட். ஸோ இந்த ஆல் மெத்தட் வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் ப்ராமிஸ்லேயே இருக்கு. ஸோ ப்ராமிஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் வர இன்ஸ்டன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். p1 equal to நியூ ப்ராமிஸ். ஃபர்ஸ்ட் பேராமீட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ், நெக்ஸ்ட் வந்து ரிஜெக்ட். ஸோ நேம் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரிசால்வ் பண்ணுறேன், வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன். இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 3 இருக்குது. இதை P2 P3 வேல்யூ வந்து 20, இதோட வேல்யூ வந்து 30. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்டிக் மெத்தட், ஆல் ஸ்டாட்டிக் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ promise.all மெத்தட். ஸோ இந்த ஆல் மெத்தட் வந்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராமிசஸ் வந்து இன்புட்டாக வாங்கிக்கிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராமிசஸில் எல்லா ப்ராமிசஸுமே வந்து ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன் ஆகிற நியூ ப்ராமிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ப்ராமிஸும் ரிசால்வ் ஆன வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிற நியூ ப்ராமிசஸில் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து P1 P2 P3 ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கேன் ப்ராமிசஸ்ஸை. 3 ப்ராமிஸுமே ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா தென் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா தென் மெத்தட் வந்து காலை எக்ஸிக்யூட் ஆகும். ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு கேட்ச் மெத்தட் இருக்குது. ஸோ தென் அண்ட் கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ தென்னில் வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷனில் பேராமீட்டரில் வேல்யூஸ்னு கொடுக்குறேன். ஸோ ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிற நியூ ப்ராமிசஸில் இருக்கும். ரிட்டர்ன் ஆகிற நியூ ப்ராமிஸை ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே வேல்யூஸ்ன்ற பேராமீட்டரில் இருக்கும். ஸோ கான்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா டோட்டல் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் ஈக்குவல் டு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வேல்யூஸ் டாட் ரெடியூஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரெடியூஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா a, b அப்படின்னு கொடுக்குறேன். ஏரோ ஃபங்க்ஷனில் ரிட்டன் a + b. ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் என்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், console.logல total equal to $sign total. சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்போனா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராமிஸ் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகுதோ ஓகே அதோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ தென் கேட்சில் வேல்யூ ரிட்டர்ன் ஆன வேல்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து console.logல one of the promise gets rejected. So $sign value அதோட வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நம்மளோட டோட்டல் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஏன்னா இன்புட்டில் கொடுத்த லிஸ்ட் ஆஃப் ப்ராமிசஸில் எல்லா ப்ராமிஸுமே ரிசால்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன். P4 என்ற ஆப்ஜெக்ட் நியூ ப்ராமிஸ் ரிசால்வ் ரிஜெக்ட். ஸோ இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன், நல் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக P4 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த ப்ராமிஸ் கெட்ஸ் ரிஜெக்டட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல். ஓகே, ஸோ இதுதான் ஆல் மெத்தட். ஸோ எல்லா ப்ராமிஸும் ரிசால்வ் ஆகிடுச்சுன்னா வர வேல்யூஸ் எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும்.
ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ரிஜெக்ட் ஆன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் இப்போ நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து போடுறேன், P5 கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ரிசல்ட்டில் P5 ஆப்ஜெக்ட் வந்து ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல தான் வருது. ஓகே, ஸோ ஏன்னா இந்த ப்ராமிஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ கேட்ச் மெத்தட் வந்து அந்த வேல்யூவை கேட்ச் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து நம்ம console.logல போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதான் Promise.all மெத்தட். ஆல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட்.